அனைவருக்கும் வணக்கம். உண்மையாக எனக்கு ஒரு மாதிரி ஃபங்காக இருக்கேன். என்ன பேசுனே தெரில. ஏன்னா சிவா சார் சொன்ன மாதிரி தான் நாங்கள் 4ஆந்தேதி 5ஆந்தேதி காலைல கோயம்புத்தூரில் கிளம்பி இன்றைக்கி காலை தான் திரும்பி வந்தோம். ஜெட்லாக் மாதிரி இல்லை ட்ரெயினில் இன்னும் ஒரு மாதிரி இப்படி ஃபங்காகி தான் இருக்குது. பட் ஆனால் ரொம்ப நிறைவாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். நான் கேபிள் சங்கர் சார் ஏன் பேசணும்னு சொன்னால், இவர் தான் முதல்ல ஃபோன் பண்ணி 4ஆந்தேதி சாயங்காலம் இவ்வளோ கலெக்ஷனு 5 இது ஆகுமா இல்லையான்னு பெட் வச்சார் என்கிட்ட. அவர் சொன்னதை விட அதிகமாச்சு. அப்புறம் 6ஆந்தேதி அதோட 3 மடங்கு ஆகுனார். எனக்கு புரியவே இல்லை எப்படி இப்படி ஏன்னா முதல் தடவை எனக்கு இந்த மாதிரி ரெட்டிப்பு, அதுக்கப்புறம் டபுள் அந்த மாதிரி அதெல்லாம் ஃபஸ்ட் டைம்னால எனக்கு ஜட்ஜ் பண்ண முடியல. அதே மாதிரி தான் நம்ம கமலா தேட்டர் சார், அவர் ஃபஸ்ட் ஷோ முடிஞ்சோன்னே சொன்னார் இந்த படம் பெரிய ஹிட் சார் அப்படின்னு சொல்லி. அண்ட் அதே மாதிரி தான் ப்ரெஸ் மீட் முடிஞ்சோன்னே வெளில வந்தோன்னே இப்போ அனைத்து நண்பர்களும் நம்ம ப்ரெஸ்ஸில் இருந்த எல்லா நண்பர்களும் சொன்னாங்க கண்டிப்பாக ஹிட்டு சார், சாலிட் ஹிட் அப்படின்னாங்க. ஸோ எனக்கு இந்த வார்த்தை நிறைய ப்ரெஸ் மீட் போட்டிருக்கேன். படம் சூப்பர் சார், எக்ஸ்ட்ரானரி சார், கிளாசிக் சார், தமிழ் சினிமா இப்படி ஒரு படம் இல்லை சார் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க ப்ரெஸ்ஸில். இந்த ஒரு படத்தில் வெளில வந்தோன்னே ஹிட்டு சார் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு இந்த வார்த்தையே புதுசாக இருந்துச்சு. ஸோ அதனால் அப்படி ஒரு வார்த்தையை எனக்கு அறிமுகப்படுத்தி இந்த படத்திற்கும் அந்த ஹிட்டை கொடுத்த அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் என் உதவி இயக்குநர்களின் சார்பாக, எங்கள் குழுவின் சார்பாக, என் குடும்பத்தின் சார்பாக, ஹாட் ஸ்டாரின் சார்பாக, ஜிகேஎஸ் பிரதர்ஸின் சார்பாக, இந்த படத்தை உறுதியாக நம்பிக்கையோடு திரைக்கு கொண்டு வந்த ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் சாரின் சார்பாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பறந்து போ இப்போ கிட்டத்தட்ட நாங்கள் இந்த படத்துக்கு ஒரு 40 ஸ்க்ரீனிங் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். நான் இண்டஸ்ட்ரியில் இந்த படத்தை பார்க்காத டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இல்லை, ப்ரொடியூசர்ஸ் இல்லை. இந்த படத்தை அதாவது ரஃபாக பார்த்துருக்காங்க, இதுவாக பார்த்துருக்காங்க. நடக்கிற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 6 மாதங்கள் படத்தை நாங்கள் காட்டிகிட்டே இருந்தோம். யார் வந்தாலும் முழுக்க பார்த்துருங்கன்னு ஒரு கான்ஃபிடன்ஸில் காட்டிகிட்டே இருந்தோம். பட் எல்லாருக்கும் என்னென்னா, இவர் ஒரு காமெடி படம் எடுத்திருக்காரு, நல்லா தான் இருக்கு. ஆனால் இவர் காமெடி படம் எடுத்து அதை இப்போ எப்படி புரிஞ்சுக்குவாங்களா சார்? நீங்கள் உங்கள் ஜேர்னல் இல்லாமல் வேறு மாதிரி இருக்கேங்கிறது பிரச்சனையாச்சு. அப்புறம் நீங்களும் சிவா சாரும் சேர்கிற படத்துக்கு எப்படி சார்? சிவா சார் படத்துலலாம் பாட்டு கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு, அந்த படத்தில் 19 பாட்டுனா எப்படி சார் அந்த பாட்டை கேட்பாங்க இப்படின்னு சொல்லி இந்த படத்தை அப்புறம் எனக்கு அட்வைஸ்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க. சார் ஏன் சார் ஹாட் ஸ்டார் தான் இருக்காங்க, எதுக்கு கஷ்டப்பட்டு தேட்டர் ரிலீஸ் பண்ணி பேசாமல் ஓடிடிலே விட்டுற வேண்டியதான்னு அட்வைஸ் மேலே அட்வைஸ் வந்துகிட்டே இருந்துச்சு. பட் நான் மட்டும் ரொம்ப தீவிரமாக இருந்தேன். இந்த படத்தை எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, தேட்டரில் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க, செலிப்ரேட் பண்ணுவாங்க. நான் எழுதுகிறப்பே அந்த செலிப்ரேட் பண்ணுவாங்கிற நோக்கத்தோடு எழுதப்பட்ட படம். எடுக்கிறப்ப கிட்டத்தட்ட சிவாவுடைய கான்ட்ரிபியூஷன் அது இன்னுமே பெருசாச்சு. கிரேஸ் வந்ததுக்கப்புறம் இவங்க 2 சேர்ந்துலேருந்து படத்தினுடைய காமெடி இன்னும் பயங்கரமாக கூடும். ஆக்சுவலாக நிறைய பேர் சொன்னாங்க இவங்களை ஃபஸ்ட் ஹாஃப்லேயே சேர்த்துருந்தா இன்னுமே அதிகமாக செஞ்சுருப்போம், அடுத்த படத்தை பார்ட் 2 தொடங்கினா முதல்ல இவங்க 2 பேர்த்துலேருந்தே தொடங்க அப்படின்லாம் அட்வைஸ் வந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அப்படி இருக்கப்போ கிட்டத்தட்ட இந்த படத்தை நான் சரி திரையங்க கொண்டு வர முடியாமல் போயிடுமோங்கிறப்ப என்னுடைய உதவி இயக்குனர் ராம் சங்கு, அவர் தான் ராம் சங்கு வாடா. ஸோ இவருடைய நண்பர்கள் தான் ஜிகேஎஸ் பிரதர்ஸ், அவங்க ஊர். அவர் சொன்னார் சார் போயிட்டான் ஸோ இவனுக்கு என்னென்னா இந்த படம் திரைக்கு வந்தே ஆகணும்னு என்னை விட அப்போ அவங்க வீட்டுக்கு கூட்டு போய் படத்தை இவர் தான் போட்டு காட்டினா அவங்க ஓகேன்னு சொல்லிட்டான்னு சொன்னாங்க. எனக்கு என்ன பயம்னா, சினிமா ரொம்ப தெரிஞ்சவங்களோட போகிறப்பங்களுக்கு ஒரு வசதி இருக்குது. என்னென்னா அவங்களுக்கு இந்த சினிமாவுடைய தொழில் தெரியும். ஒரு வேளை நாளைக்கு ஏதாவது சிக்கல் இருந்தால் கூட புரிஞ்சுக்குவாங்க. ஒரு சினிமா தெரியாத ஒரு நபர் வர்றப்ப நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இன்னும் அதிகமாக கூடுது. இப்போ நான் சார்கிட்ட தான் கேட்டேன், சார் நீங்கள் 100% உறுதியாக இருக்கீங்களா? இதில் வெற்றி அடைவதற்கு எவ்வளோ வாய்ப்பு இருக்கோ தோல்வி அடைவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சினிமாங்கிறது நம்ப முடியாத ஒரு கேம் தான். இப்படின்னு நடக்கலாம், அப்படின்னு நடக்கலாம். அன்றைக்கி ப்ரெஷ் ஷோவில் நல்ல வேலை ரிலாக்ஸாக இருந்தாங்க, சிரிச்சாங்க, ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. ஒரு வேளை அன்றைக்கி 3 படம் இருந்து 4வது படமாக இதை பார்த்துருந்தா நடக்காமல் கூட போயிருந்தாங்க இல்லையா? ஏன்னா அவங்க காலையில் இப்போ இது முடிஞ்சோன்னு அடுத்து ஒரு படம் பார்க்கணும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு படம் இருக்குது. இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு இதுக்கு நடுவில் நாங்கள் ஆடியோ லான்ச் வேறு நடத்திட்டே இருக்கோம். ஏன்னா வேறு வழியில் எனக்கு யூடியூப்பில் எவ்வளோ நேரம் போதுங்கிற மாதிரி வேறு ஆயிடுச்சு இல்லை கண்டென்ட், ஏன்னா ஒரு படத்தை ப்ரொமோட் பண்ணுறது. அதனால் நல்ல வேலை அன்றைக்கி பார்த்தவர்கள் எல்லோரும் மன அமைதியோடு அப்போ நான் கண்டுபிடிச்ச இனிமேல் ப்ரிவியூ ஷோ போனால் அதான் டைமு, லஞ்சை போட்டோம் 3 o'clock. ஒரு வேளை 6-7 கொஞ்சம் டஃப் ஆகிடும். அதனால் அன்றைக்கி அந்த ப்ரெஷ் ஷோ தான் சார் எல்லாத்தையுமே படத்தை மாற்றிச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் சொல்கிறேன், நாங்கள் முதல்ல இந்த க்ரஷ் சாங் ரிலீஸ் பண்ணோம். அப்போ நான் நினச்சேன் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 3 லட்சம் பேராக தமிழ்நாட்டில் பார்ப்பாங்க. 30,000 தாண்டல. ஒரு 24 hours ஆச்சு. எனக்கு புரியவே இல்லை. கீழே வேறு யுவன் ஃபேன்ஸ்லாம் நாங்கள் எடுத்துகிட்டே இருக்கோம், அவ்வளோ கெட்ட வார்த்தைகள் திட்டிகிட்டே இருக்காங்க. என்னடா இது, இப்போது யுவன் ஃபேன்ஸும் கோவிக்கிறாங்க, பாட்டும் பார்க்க வர மாட்டேங்கிறாங்கன்னா. அப்போ தான் திங் மியூசிக் சொல்கிறாங்க, சார் சந்தோஷ் தயானி புது மியூசிக் டைரக்டர் இருந்தாலும் இல்லைப்பா இதுக்கு முன்னாடி பாட்டலாம் மெதுவாக தான் சார் வரும். அது எவ்வளோ மெதுவானா எனக்கு படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் என்னமோன்னு பயமாயிடுச்சு. ஏன்னா அது கரெக்டாக நம்ம 24 days முன்னாடி தான் ரிலீஸ் பண்ணுறோம். சரி அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னோடனே
மாரிஸ் ராஜ் ஐடியா சொன்னால் ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு ஏதாவது ஒரு டீசர் ரிலீஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ்லாம் சொன்னால் தான் இந்த படம் வருங்கிற தகவல் போகும். ஏன்னா எல்லோரும் 7 கடல் 7 மலை வரும்னு நினச்சிட்டு இருக்கப்ப திடீர்னு பறந்து போன ஒரு படம் வருங்கிற தகவலே போய் சேரல, எப்படி பார்க்க வருவாங்க அப்படின்னு சொல்லி ப்ரெஸ் மீட் வச்சு எல்லாம் நல்லா போயிட்டு இருந்துச்சு. ப்ரெஸ் மீட் பாதிலே ஒரு தகவல் வந்துச்சு, குஜராத்தில் ஒரு ஃப்ளைட்டே பறந்து போய் பில்டிங்கில் மோதிடுச்சுன்னு. ரொம்ப அதே டைம் நம்ம இங்கே உள்ளுக்குள்ளே இருந்தோம் தெரில. பட் இப்போ வருத்தத்துக்குரிய விஷயம் தான் என்னென்னா, அப்போ தான் மீடியாவில் பறந்து போ படத்தை பற்றியான தகவல்கள் வெளியில் வந்துட்டு இருந்துச்சு. அப்போ நாங்கள் ரிலீஸ் பண்ண வேண்டிய அந்த டீசரையுமே அந்த சாங்கையுமே அன்றைக்கி தள்ளி வச்சிட்டோம். ஏன்னா அதுக்கு மேலே இது பண்ண முடியாது. ஸோ அப்போ என்ன நடந்துச்சு, திரும்பவும் நம்ம ப்ரெஸ் மீட் நடக்கும், தகவல் போகும், அதுக்கப்புறம் டீசர் வெளியிட்டால் எல்லாம் தெரியும்னு பார்த்தா அது வேரிஸ் அன்பு அந்த டீசராக பாட்டா இது வெளியிட்டோம், இல்லை சித்தார்த் சாங் நினைக்கிறேன். ஸோ அந்த சாங்கும் அதே மாதிரி ஒரு திங்கக்கிழமை சாயங்காலம் போட்டோம். திங் மியூசிக் சொன்னாங்க, சார் வெள்ளிக்கிழமை சாயங்காலம் போடாதீங்க, உங்கள் பாட்டு தாங்காத. நாங்கள் இருந்தாலும் அன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஏதோ நல்ல நாள் எல்லாம் சொல்லிட்டாங்கன்னு போட்டோம். தாங்களே அடுத்து திங்கக்கிழமை வருது. இது முடிஞ்சால் அதுக்கப்புறம் இப்போ இதுக்கப்புறம் சரி என்ன தான் பண்ணலாம், இந்த இதுவுமே ஒரு கிக் ஸ்டார்ட்டே வரமாட்டேங்குது. இந்த பறந்து போன ஒரு படத்தை உலகத்துக்கு எப்படி சொல்கிறது, சரி இப்போ டீசர் பண்ணுவோம் அப்படின்னு டீசர் பண்ணுவோம். ட்ரெய்லருக்கு முன்னாடி ஒரு டீசர் பண்ணுவோம். வேரிஸ் அன்பு அண்ட் நம்ம டிராகன் படத்தோட எடிட்டர் பிரதீப் ஈராகு எக்ஸ்ட்ரானரியாக பண்ணி கொடுத்தாரு. எனக்கு அவருடைய அந்த எடிட்டிங் ஸ்டைலும் அந்த இதுவும் பயங்கரமாக பிடிச்சிது. ஸோ அவர் தான் அந்த டீசர் பண்ணி கொடுத்தாரு. டீசர் பண்ணோம், ஓகே. டீசர் பெருசாக ஹிட்லாம் அடிக்கலை, ஒரு 3 லட்சம் பேர்த்துக்கிட்ட ஆர்கானிக்காக போச்சு. சரி படம் கொஞ்சம் பேர் தெரிய ஆரம்பிச்சிருக்கு இப்படிங்கிற பேர் அப்படியே யோசிச்சிட்டே இருக்கப்போ சுரேஷ் சந்திரா சார் தான் சொன்னார், சார் நீங்கள் இன்டர்வியூ கொடுங்க, 5 வருஷமாச்சு இன்டர்வியூ கொடுக்காமல் இந்த படம் வருதுங்கிறது தெரியவே தெரியாது. எனக்கு உண்மையாக இன்டர்வியூவில் என்ன பேசணுன்னே தெரில, படத்தில் இருக்கிறத பேசுகிறதா என்ன பேசுறதுன்னு தெரில. அப்போ சொன்னார், நீங்கள் நான் ஒன்றும் இல்லை சார், உங்களுக்கு ஒரு 10 இன்டர்வியூ செலக்ட் பண்ணுறேன், அதில் மட்டும் கொடுங்க, ஏன்னா அவங்க ரொம்ப நாள் கேட்டிருக்காங்கன்னு சொன்னார். அந்த இன்டர்வியூவில் போய் நான் பேச ஆரம்பித்தேன். உண்மையாகவே நான் என்ன பேச ஆரம்பித்தேன் என்ன முடிச்சேன்னு ஞாபகம் இல்லாத அளவுக்கு ஒரே நாளில் 4 இன்டர்வியூ 5 இன்டர்வியூ. நம்ம கரெக்டாக சொல்கிறோமா என்ன நான் வந்து ஆனால் இன்ஸ்டிங்க்டாக ஒரு கேள்வி கேட்குறாங்க, அதுக்கு பதில் சொல்கிறோம். அது முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு என்ன தோணுதோ சொல்லுவோங்கிறது மட்டும் வச்சேன். நல்ல வேலையாக அந்த இன்டர்வியூ மூலிமா நிறைய பேர்த்துக்கு இன்னும் இந்த இயக்குனர் ராம் உயிரோடு இருக்கான்னு தெரிஞ்சது போல இருக்குது. அண்ட் அது மூலிமா பறந்து போக தெரிஞ்சுது. அப்போ தான் நாங்கள் ட்ரெய்லர் லான்ச் பண்ணோம். இந்த ட்ரெய்லர் மாதிரி அந்த ட்ரெய்லருமே ஒரு நாட் அ ரெகுலர் ட்ரெய்லர், இந்த படத்தோட தன்மை என்னவோ அது இருக்குன்னு தான் நாங்கள் நினச்சோம். அப்புறம் எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பாக வந்தது அந்த ப்ரெஸ் ஷோ. அந்த ப்ரெஸ் ஷோ முடிஞ்சு நீங்கள் வெளியில் சொன்ன அந்த வார்த்தைகள் இது எல்லாமே தியேட்டர் ஓனர்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்து ஷோ கொடுக்கலாங்கிற ஒரு இடத்த கொடுத்து, பார்வையாளர்களுக்கு கொடுக்கறது ஒன்று, ஆனால் டிஸ்ட்ரிபியூட்டர் எக்ஸிபியூட்டர்ஸ்க்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குல்ல. ஸோ அப்போ உங்களுடைய வார்த்தைக்கு அவ்வளோ பலம் இருக்குது. நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதே தான் நான் தூத்துக்குடியிலையும் பார்த்தேன். நான் நினச்சிருந்தேன் தூத்துக்குடிலாம் சி சென்டர் பி சென்டர்லாம் வச்சுருக்கோன்னு பார்த்தா கோயம்புத்தூரில் எதுக்கு சிரித்தாங்களோ அதுக்கு தான் தூத்துக்குடியிலையும் சிரிக்கிறாங்க. கோயம்புத்தூரில் இந்த படத்தை பார்த்து என்ன கேள்வி கேட்டாங்களோ அதே தான் தூத்துக்குடியிலையும் கேள்வி கேட்டாங்க. திரையரங்களும் மல்டிப்ளெக்ஸ் ஆகிடுச்சு. படம் பார்க்குற மக்கள், தமிழ் சினிமா மக்கள் உடைய பார்வை ரசனை வந்து நம்ம தான் ரொம்ப இது புரியுமா புரியாதா, இவங்களுக்கு தெரியுமா தெரியாதுன்னு யோசிச்சுட்ருக்கோம். ஆனால் அவங்க வந்து அப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்க. அண்ட் உண்மையை சொல்கிறப்ப ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கிறாங்க. காம்ப்ளிகேஷனே இல்லை. அவங்க யாருமே எங்கிட்ட ஏன் இதில் 3 ஆக்ட் இல்லை, இதில் கதை என்னெல்லாம் கேட்கல. ஒரு பையன் எழுந்திரிச்சு சொன்னான், அவன் பேர் விஷால் நினைக்கிறேன், தூத்துக்குள்ள. அங்கிள் தேங்க்யூ, இதுக்கு தேங்க்ஸ், எங்கள் எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா. அவன் ஒரு லைனில் கதையை சொல்கிறான், சின்ன பையன் எங்கள் எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னு சொல்லிட்டீங்க. இதுவே எனக்கே இப்படி ஒரு லாக் லைன் இருக்குது தெரியாது. ஸோ அவ்வளோ சுலபமாக ஒரு படத்தை வந்து புரிஞ்சிக்கக்கூடிய அளவுக்கு அவ்வளோ லகுவாக இருக்காங்க. அப்போ வந்து அந்த தேட்டர் விசிட்டில் எனக்கு என்ன பயங்கரமான இதான் ஃபஸ்ட் டைம் நான் தேட்டர் விசிட் போகிறேன். போகிறப்ப எனக்கு எப்போதுமே என் படத்தை உள்ளுக்குள்ள பார்க்குற ஒரு பயம் இருக்கும். இந்த சைலன்ஸ் நிறைய இருக்கும், அதை கத்திடுவாங்க. இந்த தடவை வந்து கைத்தட்டல் விழுந்தே இருந்தாலும் கொஞ்சம் பயம் கம்மியாக இருந்துச்சு. அப்போ நான் வெளில தான் இருந்தேன். சிவா சார் தான் உள்ளுக்கு போய் பார்த்துட்டு வந்து சொல்லிட்டே இருப்பார். ஸோ அப்போ என்னால் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு 8 வயது பையனோடு தொடர்பு கொள்ள முடியுது அப்படிங்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு சமகால, ஏன்னா என்னோடய படத்தில் எப்போதுமே பிரச்சனை கட்டுரை தமிழ் எடுக்கிறப்போ அன்றைக்கி இருக்கிற ரிவ்யூஸுக்கு புரியாது. ஏன்னா நம்ம அன்றைக்கி 2007 எடுத்திருப்போம். 2007 என்ன நடக்குதுங்கிறது ஒரு படம் பண்ணியிருப்போம். இந்த கதை 2025 இருக்கக்கூடிய குழந்தைகளை பற்றியான படமே தவிர நம்ம பார்த்த குழந்தைகளை பற்றியான படமோ நம்ம அப்சர்வ் பண்ணுறக்கூடிய குழந்தைகளை பற்றிய படமோ இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அவங்களுக்கு கிட்டத்தட்ட அந்த மனதுக்குள்ளே இருந்து செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.